9th தமிழ் ஃபஸ்ட்டு இயலில் இருக்கிற இலக்கணத்தில் 3வது பார்ட்டு பகுபத உறுப்பிலக்கணம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் ஒன்றும் இல்லை, ஒரு சொல் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படியெல்லாம் பிரிக்கலாம், மொத்தம் ஒரு 6 பகுதியாக பிரிப்போம். அந்த 6 பகுதி என்ன, எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு. இது மோஸ்ட்லி கொஷின் வராது. அப்படி கொஷின் வந்தால் என்ன வரும்னா, சொல் எத்தனை வகைப்படும் இந்த மாதிரி சிம்பிளாக கேட்கலாம். இல்லை பகுபத உறுப்பிலக்கணம் பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்கலாம். பகுதின்னா விகுதின்னா இடைநிலை என்னன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போது பதம், மொழி, கிளவி, சொல் இது 4மே ஒரே வார்த்தை தான், 4த்துக்குமே ஒரே பொருள் தான். பதம்னாலும் சொல்லு தான், சொல்லுன்னாலும் சொல்லு தான், மொழின்னாலும் சொல்லு தான், கிளவின்னாலும் சொல்லு தான். இது சொல்லு, ஒரு சொல், அதை பதம்னு இங்கே சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த சொல்லு 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று பகுப்பதம், இன்னொன்று பகாப்பதம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, பகு அப்படின்னா பகுக்க முடியும், பகுக்கிறதுன்னா நான் பிரிக்கிறது. ஒரு சொல்லை நம்மளால் பிரிக்க முடிஞ்சால், இந்த கீழே இருக்குல்ல இந்த 6 உறுப்புகள், இந்த மாதிரி 6 உறுப்பை நம்மளால் பிரிக்க முடிஞ்சதுன்னா அது பகுப்பதம். இதுவே அந்த வார்த்தையை நம்மளால் பிரிக்க முடியலன்னா அது பகாப்பதம். பகான்னா பகுக்க முடியாதது, அப்போ பிரிக்க முடியாதது. பகுப்பதம்னா பிரிக்க முடிஞ்சால் பகுப்பதம், பிரிக்க முடியலன்னா பகாப்பதம். ஒன்றும் இல்லை, ஒரு சொல்லை பதம்னு இன்னொரு வார்த்தையிலையும் சொல்லலாம். இதை அந்த சொல்லை பிரிக்க முடிஞ்சால் பகுப்பதம், பிரிக்க முடியலன்னா பகாப்பதம். அப்போது ஒரு பதம்ன்றது எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். ஒன்று பகுப்பதம், பகாப்பதம். பகுப்பதம்னா அங்கே பாருங்கள், பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுப்பதம். இதுவே 2 விதமாக பிரிப்பாங்க, பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம். ஒன்றும் இல்லை, ஒரு பெயர் சொல்ல பிரிக்க முடிஞ்சதுன்னா அது பெயர் பகுப்பதம். அதுவே கொடுத்துக்கிற சொல்லு ஒரு வினை சொல்லாக இருந்துச்சுன்னா அது வினை பகுப்பதம், அதையும் பிரிக்க முடியும், அது வினை பகுப்பதம். பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் 6 உறுப்புகள். அது என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பகுதி, கடைசியாக விகுதி. ஃபஸ்ட்டு பகுதி, கடைசியாக விகுதி. இது 2த்துக்கும் நடுவில் சென்டராக வந்தால் அது இடைநிலை. என்னென்னு சொன்னால் பகுதி ஃபஸ்ட்டு வர்றது. அப்போ சொல்லின் முதல்ல வர்றது பகுதி. அது பகுப்பதமாகவும் இருக்கலாம், பகுப்பதமாக தான் இருக்கும். ஏன்னா பிரித்தா தான் அது பகுதி, விகுதி அந்தமாதிரி நம்மளால் பிரிக்கவே முடியும். அது ஒரு வினை சொல்லாகவும் இருக்கலாம், பெயர் சொல்லாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் வரலாம். அது நீங்கள் போக இன்னும் படிப்பீங்க அடுத்த இலக்கணமெல்லாம் நடத்தும்போது. இதே விகுதின்னா சொல்லோட கடைசியில் வரும். கடைசியில் திணை, பால், எண், இடம் காட்டும். ஒன்றும் இல்லை, பகுதின்னா ஒரு சொல்லோட ஃபஸ்ட்லேயே வந்துடும், விகுதின்னா ஒரு சொல்லோட கடைசியாக வரும். அது எக்ஸாம்பிள் பிரித்து காட்டுறோம், அப்போ புரியும். இடைநிலைனா இடையிலன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்துச்சுன்னா அது இடைநிலை. அதே தான் அங்கே சொல்லிக்கிறாங்க, ஒரு பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்துச்சுன்னா அது இடைநிலை. பகுதி, இது பகுதி இருங்க, பகுதி கடைசியாக விகுதி, 2த்துக்கு நடுவில் வந்தால் அது இடைநிலை. இதே சந்தின்னா ஒன்றும் இல்லை, பகுதிக்கு அடுத்ததாக 2ஆவதாக வந்தால் அது சந்தி. ஏன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை வந்தாலே பகுதியை பிரிச்சிடும். பகுதிக்கு அப்புறம் மீதி மொத்தம் 6 உறுப்பு பார்த்தோம். ஃபஸ்ட்டு உறுப்பே பகுதி, அதுக்கு அடுத்தது 5 உறுப்பு வரப்போகுது. அந்த 5 உறுப்பில் 2ஆவதாக பகுதிக்கு அடுத்ததாக ஒன்று வந்தால் அது சந்தி. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கிறது சந்தி தான். பெரும்பாலும் எங்கே வரும்னா, இது பகுதி, இது விகுதி, நடுவில் வந்தால் இடைநிலை. இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வந்தால் அது சந்தி. அதான் சொல்லிக்கிறாங்க, பகுதியையும் இந்த பகுதியும் இந்த உறுப்புகளையும் இணைக்கிறது இந்த சந்தி தான். அதை தான் சொல்லிக்கிறாங்க. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்குதா. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். இந்த மாதிரி பகுதின்னு சொன்னோம், இது இடைநிலைன்னு சொன்னோம், 2த்துக்கும் சென்டராக தான் பெரும்பாலும் வரும். நெக்ஸ்ட்டு சாரியை ஒன்றும் இல்லை, பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வந்தால் அது சாரியை. இதில் இருந்தால் கொஷினே வராது. பகுபத உறுப்புமே கேட்க மாட்டாங்க. அது சும்மா இந்த இலக்கணத்தில் இருக்குன்றனால ஒருவேளை நமக்குன்னு ஒரு டெஃபினேஷனாக வச்சு கேட்டாங்கன்னா நம்ம அதில் தப்பு பண்ணுறக்கூடாதுல்ல, அதனால தான் நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சாரியைனா பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இங்கே பாருங்கள், பகுதிக்கும் விகுதி இடைநிலைக்கும் நடுவில் வந்தால் சந்தி. இதே இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வந்தால் அது சாரியை. இதுதான் பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்தால் பகுதி, கடைசியாக வந்தால் விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வந்தால் இடைநிலைன்னு பார்த்தோம். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 2க்கும் நடுவில் வந்தால் அது சந்தி. இந்த லாஸ்ட்டு 2க்கும், இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் லாஸ்ட் 2க்கும் நடுவில் வந்தால் சாரியை. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு பகுதி என்னன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் பகுதின்னு சொன்னோம். இப்போ ஊரன்
இதில் எது பகுதினா ஊர். நடிகன் இதோட பகுதி எதுன்னு கேட்டால் நடி மட்டும்தான் பகுதி. அடுத்தது பார்த்தான் இதோட பகுதி பார், அது கட்டளையாக வரும். வரைந்தான் இதில் வரை. மடித்தார் இதில் மடி. மகிழ்ந்தார் இதில் மகிழ். இதுதான் இதில் பகுதி. நெக்ஸ்ட்டு இதை சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இதுலேருந்தும் கொஸ்டின் வராது, ஆனால் தெரிஞ்சுக்க ஒன்றும் இல்லை. அன்னு ஆண், இன்னும் வந்துதா, இது ஆண்பால். அல்லு ஆள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பெண்பால். அரு ஆர் அப்படி வந்தால் அது பலர்பால். ஒரு அன்னு இந்த இடத்துல அங்கே பாருங்கள், ஊரன் இன்னும் வந்திருக்கா, அது அப்போ ஆண்பாலை பற்றி. ஊரன்னா யாரோ அவன், ஊரன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆணை தானே குறிக்குது. இதே ஊரல் அவள் அப்படின்னு வந்து அது பெண்பால். அதே தான் இங்கே அல்லு ஆள், அன்னு ஆண் வந்தால் ஆண்பால், அல்லு ஆள் வந்தால் பெண்பால், அரு ஆர் வந்தால் பலர்பால். இது சும்மா தெரிஞ்சுங்க. அதேமாரி இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா இலக்கண குறிப்புக்கு யூஸ் ஆகும், அதனால சொல்கிறேன். இந்த ஆ அப்படி இருந்தால் பெயரெச்சம். சும்மா இப்போதைக்கு இதை மனப்பாடம் பண்ணுங்க. நம்ம பகுபத உறுப்பு இலக்கணமா இல்லை இலக்கண குறிப்பாக நான் பிரிக்கும்போது சொல்லுவோம், அப்போ உங்களுக்கு புரியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு வினை எச்சம்னா கடைசியாக ஊ இல்லை ஈல முடியும்னு பார்த்தோம். இப்போ நடந்து அப்படின்னா படித்து அப்படி வந்தால் அது வினையச்சம் நம்ம இலக்கண குறிப்பில் பார்த்தோம். அதுக்கு இதனால தான் அது வினையச்சம். ஏன்னா ஊ அல்லது ஈல முடிஞ்சால் அது வினையச்சம். ஆ அப்படின்னா வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். இந்த க இய இயர் இதெல்லாம் வந்தால் வியங்கோல் வினைமுற்று. இப்போ வாழ்க அப்படின்னு கடைசியாக கா வருதா, அது வியங்கோல் வினைமுற்று. வாழியர் கடைசியாக இயர் வந்திருக்கா, அது வியங்கோல் வினைமுற்று. வாழிய அதுலேயும் ஈய கடைசியாக வருதா, அது வியங்கோல் வினைமுற்று. இந்த மாதிரி வாழ்த்துற மாரி எல்லாம் வந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. அதுக்கு எக்ஸாம் இங்கே பாருங்கள், கா இய இயர் இந்தமாரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று. நமக்கு ஏற்கனவே தெரியும், தொழில் பெயர்னா அல்லு தள்ளு அந்த மாதிரி முடியும். அது இன்னும் நிறைய இருக்குது இந்த வார்த்தைகள்லாம். இதுக்கு மேலேயும் இன்னும் இருக்குது, எக்ஸ்ட்ரா டாக் போட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சு அல்லு தள்ளு ஐ கை இந்த மாதிரியெல்லாம் வந்தால் அது தொழில் பெயர். இப்போது நடத்தல் தள்ளு வந்திருக்கா, இது அல்லுக்கு இப்போ எக்ஸாம்பிள் தெரியல. படித்தல் வராது. ஆளலில் அல்லு வந்திருக்கா, அது தொழில் பெயர். வாழ்க்கை கை கடைசியாக வந்திருக்கா, அதுவும் ஒரு தொழில் பெயர். இந்த மாதிரி இந்த வார்த்தைங்களை வச்சியும் அது தொழில் பெயராக என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இலக்கண குறிப்பு நாம் பார்க்கும்போது அங்கெல்லாம் அந்த வார்த்தை வரும்போது நான் மென்ஷன் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாம் வந்தால் இறந்த கால இடைநிலை. அது இங்கே பாருங்கள், வென்றார் வென்று முடிச்சிட்டாரு. அப்போ இந்த இடத்துல இது எப்படி இறந்த காலமாக இருக்குன்னு கண்டுபிடினா, இந்த இங்கே பாருங்கள், வென்றார் ரா வந்திருக்கா, இது எப்படி பிரிப்போம், இரு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போமா. இந்த இரு எதில் வருது, இதே வந்திருக்கா இரு, அப்போ இது இறந்த காலம். அதேமாரி உயர்கிறான், இதில் என்ன கிரு அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா, பாருங்கள், கிரு கின்று ஆணின்று வந்தால் நிகழ்கால இடைநிலை. உயர்கிறான்னா இப்போ உயர்ந்துன்னு இருக்கான், அப்போ நிகழ்காலத்தை சொல்கிறனால இது நிகழ்கால இடைநிலை. அதனால தான் இந்த கிருன்னு வந்துருக்குன்னு பாருங்கள், இது நிகழ்காலம். இதுவே இப்பு இவ்வு இக்கு வந்தால் எதிர்கால இடைநிலை. இது கன்ஃபியூஷன் ஆகும் தான், மறக்கும் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேருந்து கொஷினும் வராது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை நடத்துகிறோம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிங்க ஒன்றில். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனாகி மறந்தாலும் நீங்கள் பின்னாடி நிறைய படிப்பீங்க, 6th 12th வரைக்கும். அதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் தமிழ் இலக்கணத்தில் நல்லாவே நீங்கள் டெவலப் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு இல்லு அல்லு ஆ அப்படி வந்தால் எதிர்மறை இடைநிலை. இங்கே பாருங்கள், பறிக்காதீர் அப்படின்னா அதை செய்யாதீங்கன்னு எதிர்மறையாக வரனால இது எதிர்மறை இடைநிலை. நெக்ஸ்ட்டு வேறு இதெல்லாம் எதுவுமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்த கேட்கறத பார்த்தா இதை மட்டும் நான் வச்சுங்க. பகுபத உறுப்புகளுக்குள் அடங்காமல், அதாவது நம்ம 6 பகுபத உறுப்புகள் 6ன்னு பார்த்தோம். அந்த 6லேயும் அடங்காமல் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் ஒரு மெய்யெழுத்து எழுத்து பேர். இப்போது திடீர்னு நடுவில் ஒரு மெய்யெழுத்து வந்துருச்சு, அந்த மெய்யெழுத்து இதுங்கெல்லாம் இடைநிலையா. இத்து இட்டு இரு வந்தால் இறந்த காலம், கிறு கின்று ஆணின்று வந்தால் நிகழ்காலம், இப்போ இவ்வு இக்கு வந்தால் எதிர்காலம், இல்லு அல்லு ஆ வந்தால் எதிர்மறை. இந்த எந்த வார்த்தையுமே வராமல் ஒரு மெய்யெழுத்து வந்துருச்சுன்னா அதுதான் எழுத்து பேர். அந்த பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும், காலத்தையும் உணர்த்தாது. ஏன்னா அது காலத்தை உணர்த்தினாலே இது நாளில் எதனா ஒன்றா மாறிடும். நாளத்தில் வார்த்தை கூட எதுவுமே வரலன்னா தான் அது காலத்தை உணர்த்தாது. அப்படி உணர்த்தாமல் ஏதாவது ஒரு மெய்யெழுத்து வந்தால் அது எழுத்து பேருன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இத்து மட்டும்தான் வரும். இத்து தான் நமக்கு தெரியுங்க பாருங்கள், இறந்த கால இடைநிலையில் வருது. ஆனால் 2 இத்தா வரும். ஒரு இத்தை நீங்கள் இடைநிலைன்னு வச்சாலும் இன்னொரு இத்தை நீங்கள் என்னன்னு வைப்பீங்க, ஆல்ரெடி இடைநிலை வந்துடுச்சு, அப்போ வேறு ஏதோ ஒரு இத்து வந்திருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இருங்க பார்க்குறேன் இருக்கான்னு. இதில் பாருங்கள், வந்தனன், இதை வான்றது பகுதி,
இந்த சின்ன வால இந்த வா தான் இந்த வாவா மாறி இருக்கா, அதனால இது விகாரம். நெக்ஸ்ட்டு இத்து. இத்துன்றது சந்தி. பகுதிக்கு அடுத்தது சந்தி தான் வரும். சந்தி கூட இந்த இந்து வந்து இந்து அந்த இந்து தான் இந்த இத்தா மாறி இருக்குது. இது விகாரம். இதுலேருந்து கொஸ்டின் வர சும்மா தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு இத்து வந்திருக்கு. இது இறந்த கால இடைநிலை. அடுத்தது அன்னுன்னு வந்திருக்கா, இது சாரியை. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு அண்ணன் வந்திருக்கா, இது ஆண்பால் வினைமுற்று. இதுலேருந்து கொஷின் வராது, சும்மா தெரிஞ்சுக்கின்ட்டு தான் சொல்கிறோம். நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, இந்த அளவுக்கு இருக்குது, இது புரிய மாட்டேதுன்ட்டெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நம்ம இதோட 9th தமிழில் ஃபஸ்ட்டு இயலுக்கான இலக்கணம் முடிச்சுட்டு அந்த 3 வீடியோவோட நெக்ஸ்ட்டு 2வது இயலுக்கான இலக்கணம் பார்க்கலாம்.